வெல்கம் டு நமச்சிவாய் ரியல் எஸ்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு 3 ஏக்கர் 50 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தோட்டம் எல்லாமே விற்பனைக்கு லேண்டு தாங்க, அருமையான லேண்டுங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையில் அமைஞ்சிருக்குங்க. ரோட் பேஸ் எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தா 250 to 300 அடிக்கு மேலே ரோட் பேஸ் இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான லேண்டு. இந்த லேண்டு வாஸ்துக்காகவே அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டு நிறைய கஸ்டமர் தார் சாலையிலையும் கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி பார்த்து எங்களுக்கு வாஸ்துக்காக வேணும், சனி மூலையில் கிணறு வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பார்த்த கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள். இந்த தோட்டத்தில் உள்ள சப்போட்டா மரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள், ஆட்டு பண்ணைக்கு மாட்டு பண்ணைக்கு அருமையான லேண்டுங்க. இவங்க வந்து மாட்டு பண்ணை தான் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 25 பசுமாட்டுக்கு மேலே அருமையான ஜாதி மாடாக வச்சுருக்காங்க. தோட்டத்திலேயே வச்சுட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தோட்டத்தில் பாருங்கள், காப்பில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 மரங்கள் இருக்குங்க. பாருங்கள், இந்த பாக்குத்தோப்பு எல்லாமே பார்த்தோமா இந்த இதெல்லாம் 4.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. எல்லாமே போய் பாலை விட்டுருச்சுங்க. எல்லாம் பாக்கு வரத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் பாலை போட்டிருக்கு. பாலை விட்டதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். 1.5 ஏக்கர் வந்துங்க பாக்குத்தோப்புங்க. பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க. அப்புறம் சனி மூலையிலே கிணறு இருக்குங்க. அருமையான லேண்டு. உபேர மேலே உயர்ந்து சனி மூலை தாழ்ந்து ஈசானி மூலையிலே கிணறுங்க. கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லுக்கட்டு கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒரு 3 போரோடு அமைஞ்சிருக்குங்க. 3 போர் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் தான், அதனால் கிணத்துல வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. இதே மழை காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிணத்துல நல்லாயிருக்கும். இப்போ தோட்டத்தில் உள்ள கம்ப்ரஸர் தான் ஓடிட்டுருக்குங்க. நல்ல லேண்டுங்க. இபி பாக்ஸு எல்லாம் வச்சுருக்கேன். சேஞ்சர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ தோட்டத்தில் உள்ள கிணத்துக்கு வர இபி லைனு தாங்க. இடையில வேறு எதுவும் கிராஸ் ஆகுது, ஒன்லி இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் வருதுங்க. பாருங்க, இந்த லேண்டு எல்லாமே விற்பனை லேண்டு தாங்க. அதேமாதிரி தென்னை மரம் எல்லாமே விற்பனை உள்ள லேண்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம் பாருங்கள். அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து 55 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. வாங்க நம்ம இடத்த பார்ப்போம். இடம் முடிஞ்சால் நேரில் உட்காந்து பேசி நம்ம ரேட்டை குறைச்சி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு லேண்டுங்க. பாக்குத்தோப்பெல்லாம் பாருங்கள், அருமையான லேண்டு. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேண்டு பிடிக்கும். நல்ல செம்மண் பூமி. பாருங்கள், இந்த பாக்கு சொன்னீங்கன்னா பாருங்கள், எல்லாமே பாக்கு எல்லாமே வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஃபுல்லுமே கம்பல்சரி எல்லாமே 1.5 ஏக்கரும் ஃபுல்லாக காப்புக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாமரங்கள் இருக்குது. ஒரு 3 மாமரம் இருக்குது. சப்போட்டா மரம் 3 மரங்க இருக்குங்க. கொளிஞ்சி மரம் இருக்குது. எலுமிச்சை மரம், கொய்யா மரம், வாழை மரம் எல்லாமே இருக்குங்க. பாருங்க, தோட்டத்தில் ஒரு போருங்க. எல்லாம் பாருங்கள், பாலை பாருங்கள், எல்லாமே போய் பாலை விட்டுருச்சுங்க. சூப்பரான லேண்டு. இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள். இடத்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குங்க. அதேமாதிரி ஆட்டு பண்ணைக்கு மாட்டு பண்ணைக்கு பிரமாதமான லேண்டு. இது 3க்குமே வாஸ்துக்காகவும் இடம் இருக்குது. ஆட்டு பண்ணைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டு பண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ஏன்னா பஞ்சாயத்து ரோடு பேசுங்க. அது இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகிலே இடம் அமைஞ்சிருங்க. தம்மம்பட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தோட்டத்துக்கு போயிடலாங்க. கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. நல்ல லேண்டுங்க. தோட்டத்தில் உள்ள பாருங்கள், தக்காளி செடிங்க கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி கத்திரிக்காய் வயல் ஒரு வயல் போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்தில் பாருங்கள், ரொட்டேட்டர் அந்த உழவு ஓட்டுற வண்டி வச்சுருக்காங்க. சின்ன குட்டி ஆட்டுற மாதிரி மண், அருமையான மண்ணுக்கு பாருங்க. இது பூராமே ஒரு வயல் பூராமல் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. ஏன்னா மாடு நிறைய இருக்கும். 1.5 ஏக்கர் பாக்குத்தோப்பு, ஒரு 1/2 ஏக்கரை பக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க. மீதி பார்த்தா தீவன செடி மாட்டுங்களுக்கெல்லாம் வந்து சோளத்தட்டு தீவனம் போட்டிருக்காங்க. ஏன்னா மாட்டு பண்ணை இருக்கு இல்லைங்களா, அதுக்காக. அதேமாதிரி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்குங்க. பண்ணை ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. பசுமாட்டு கட்டுற மாதிரி ஷெட்டு ஒன்று இருக்குங்க. பாருங்க, இது எல்லாமே விற்பனை விளாண்டு தான். எல்லாமே தீவனத்தட்டு பசுமாட்டுக்காக தீவனம் போட்டிருக்காங்க. எல்லாம் வாழையெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. பாருங்கள், மாட்டு செட்டு பாருங்கள், இது வச்ச செட்டு. இடம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்க கண்டிப்பாக பிடிக்கும். இடம் பிடிச்சிருதுன்னா உடனே என்னோடய நம்பருக்கு வீடியோ பிடிச்சிருதுன்னா கால் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க. சைட்டை பாருங்கள். சைட்டை பிடிச்சினா டைரக்டர் ஓனர்கிட்ட இருக்குது, ரீசேல் கிடையாது. நேரில் உட்காந்து பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு நம்ம குறைக்க சொல்லி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு லேண்டு. எந்த அளவுக்கு ரேட்டு குறையும் அப்படின்னு தெரியல. ரோடு சொன்னீங்கன்னா பாருங்கள், பஞ்சாயத்து தார் சாலை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 300 அடி குறையாதுங்க. அந்த பாரு பண்ணை வீடு சொன்னாலிங்களா, இந்த ஓட்டு வீடு தாங்க. ரோட்லேயே இருக்குது. குபேரமலை பக்கமாகவே வீடு அமைச்சிருக்காங்க. இடம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே காடு பார்த்தோம் நல்லா செவ்வக வடிவத்தில் இருக்குங்க. உங்களுக்கு சூப்பரான லேண்டு. மிஸ் பண்ணிடுறீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.